ஏன் இந்த பஞ்சாங்கங்கிறது முக்கியமான விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்ச அங்கம். அதாவது என்ன சொல்லுவாங்க, பஞ்சம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பஞ்சமி திதின்னா 5 அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பஞ்சம்னா 5, அங்கம் 5 அங்கங்கள், பஞ்சாங்கத்துடைய 5 அங்கங்கள். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா, ஒண்ணு நாள். நாள் அப்படிங்கிறது இன்னைக்கு என்ன கிழமைங்கிறது முதல்ல தெரியணும். ஆக்சுவலா இன்னைக்கு என்ன கிழமைன்னா, காலையில இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறது தெரியணும் முதல்ல. அடுத்தது நட்சத்திரம். நட்சத்திரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு என்ன நட்சத்திரம் நடந்துகிட்டு இருக்கு, இந்த நட்சத்திரம் எத்தனை மணி வரைக்கும் இருக்கு, இன்னைக்கு நாள் முழுக்க இருக்கா, அல்லது வந்து நைட்ல மாறுதா, பகல்ல மாறுதா, எந்த டயத்துக்கு ஆரம்பிச்சு எத்தனை மணி வரைக்கும் இந்த நட்சத்திரம் இருக்குங்கிறது ரெண்டாவது பார்ட்டு. முதல்ல நாள் அல்லது வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நாள்னாலும் வாரம்னாலும் இன்னைக்கு என்ன கிழமை அப்படிங்கிறத முடிவு பண்றது தான் அந்த வாரம் அப்படிங்கிறது. அடுத்தது நட்சத்திரம். இன்னைக்கு என்ன நட்சத்திரம் அப்படின்னு பாக்குறது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா காலையில சுவாதி நட்சத்திரம் முடிஞ்சு அநேகமா விசாக நட்சத்திரம் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நாள் நட்சத்திரம். அதுக்கப்புறம் வந்து திதி. திதிங்கிறது பார்த்தீங்கன்னா, திதி இன்னைக்கு என்ன திதி, காலையில இருந்து ஆரம்பிச்சுதா இல்ல நேற்று ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கா, அமாவாசை பௌர்ணமி எல்லாமே திதி தானே, நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, பிரதமை துவிதியை திருதியைன்னு சொல்லிட்டு. இந்த 15 திதியில என்ன திதி அப்படிங்கிறது பார்க்கணும். அந்த திதி எத்தனை மணிக்கு ஆரம்பிக்குது, எத்தனை மணிக்கு முடியுது, இது வந்து நீங்க பஞ்சாங்கத்தை பார்த்து தெரிஞ்சுக்கலன்னா கூட பஞ்சாங்கம் சம்பந்தப்பட்ட ஆப் போட்டீங்கன்னா நீங்க ஆப்ல இருந்து கிளியரா தெரிஞ்சுக்கலாம். இது முதல்ல தெளிவா தெரியணும். திதிக்கு அப்புறம் கரணம். கரணத்தை பத்தி நம்ம போன கிளாஸ்ல சொல்லியிருக்கோம். திதியில பாதி கரணம். அப்ப கரணத்துக்கு அப்புறம் யோகம். யோகம்ங்கிறது இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, இத நாம யோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. யோகம்னா ஜென்ரலா நம்ம வந்து நிறைய சொல்றோம்ல, சிவராஜ யோகம், குருமங்கல யோகம், அந்த மாதிரி யோகம் நினைக்க கூடாது. ஒரு ஒரு நாளைக்கு இத்தனை மணில இருந்து இத்தனை மணி வரைக்கும் ஒரு யோகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா 27 நாள் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஒரு ஒரு நட்சத்திரமும் எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாக்குறப்ப சொன்னோம் இல்லையா, 13 டிகிரி 20 மினிட்ஸ் ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இந்த நட்சத்திரத்திலேயே பாத்தீங்கன்னா அதே அளவுக்கு 27 நட்சத்திரமும் 27 யோகம் தானே. அப்ப நம்ம பிறக்கிற இன்னைக்கு என்ன நாம யோகம் அப்படின்னு பார்க்கணும். தமிழ் தேதி கம்பல்சரியா பார்க்கணும். அது வராம எழுதவே கூடாது. முதல்ல 60 வருஷம் தமிழ் வருஷம் இருக்கு இல்லையா, அந்த 60 வருஷத்துல இப்ப என்ன வருஷம் ஓடிட்டு இருக்கு, விசுவா வசு. விசுவா சுவன் வரக்கூடாது, விசுவா வசு. விசுவா வசு வருஷம் போயிட்டு இருக்கு. ஓகே. அப்ப நீ ஒரு ஜாதகம் எழுதும் போது உங்க ஜாதகத்தை கேட்டா நீங்க உங்களுக்கு எல்லாம் சொல்ல தெரியணும். எப்போ சொல்ல தெரியணும்னா, நாள், நட்சத்திரம், திதி, கரணம், யோகம், இந்த 5ஐயும் சொல்லிட்டு தான் ஜாதகமே எழுதணும். இப்ப பஞ்சாங்கத்தை பத்தி யாராவது ஒருத்தவங்க சொல்லுங்க பார்க்கலாம். பஞ்சாங்கம் என்பது பஞ்சம் பிளஸ் அங்கம். 1 நாள் அல்லது வாரம், 2 நட்சத்திரம், 3 திதி, 4 கர்ணம், 5 யோகம். நீங்க பிறந்த கிழமை எது? பிறந்த கிழமை தெரியும் சார், ஞாயிற்றுக்கிழமை சார். சரி. நட்சத்திரம் உத்திராடம் 2ஆம் பாதம். நாள் மகர ராசி பௌர்ணமி. அது பௌர்ணமி திதி. முதல் அங்கம் வந்து நாள். இது வந்து ஒரு குழந்தை பிறந்தது எந்த கிழமை அப்படின்றத குறிப்பிடக்கூடியதுதான் இந்த நாள் அப்படின்றது. அந்த நாள்ல வந்து ஆங்கில தேதி இன்ன தேதி, இன்ன கிழமை, தமிழ் தேதி, இது தமிழ் வருடத்துல இந்த வருடம், ஆங்கில வருட மாதத்துல இந்த மாதம், அது எல்லாமே உள்ளடக்கியதுதான் அந்த நாள் அப்படின்றது வரும். இப்ப நான் பிறந்தது பாத்தீங்கன்னா சூரியன் துலாத்துல இருக்கக்கூடிய ஐப்பசி மாதம், ஐப்பசி 16ஆம் நாள், செவ்வாய்க்கிழமை. அடுத்தது நட்சத்திரம் சார். நட்சத்திரம் வந்து 27 நட்சத்திரம். இது வந்து சந்திரன் வந்து எந்த நட்சத்திரத்துல பயணிக்கிறாரோ அததான் நம்ம நட்சத்திரம்னு சொல்றோம். இதுல வந்து சுவாதி நட்சத்திரம் நான் பிறந்தது. திதி அப்படிங்கிறது வந்து 3வது அங்கம். திதி அப்படிங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த தூரத்துலதான் வந்து நம்ம திதி அப்படின்னு சொல்றோம். நான் பிறந்தது வந்து அமாவாசை திதி. கர்ணம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிறந்தப்போ அந்த குறிப்பிட்ட நாள் நட்சத்திரத்துல அந்த திதியில எந்த கரணம் நடக்குது அப்படின்றதுதான். இது மொத்தம் 11 கரணம். இதுல சுபகரணம் அசுபகரணம்னு 2, சரகரணம் ஸ்திரகரணம் அப்படின்னு இருக்கு. இதுல நான் பிறந்தது வந்து பாத்தீங்கன்னா நாகவம். அடுத்தது வந்து யோகம். இது வந்து நாம யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 27 யோகங்கள் இருக்கு. நான் பிறந்த யோகம் வந்து பிரீத்தி யோகம்.
கிரகங்கள்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நான் இது அனுப்புறேன், இருந்தாலும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நம்ம வந்து ராசியில ஆண் ராசி பெண் ராசின்னு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி வந்து கிரகங்கள்லயும் ஆண் கிரகங்கள் பெண் கிரகங்கள் அப்படின்னு இருக்கு. இப்போ சூரியன் செவ்வாய் குரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆண் கிரகங்கள். நமக்கு தெரியும் அந்த கிரகங்களோட தன்மையை பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். சந்திரன் சுக்கிரன் ராகு இதெல்லாம் வந்து பெண் கிரகங்கள். ராகு எல்லாம் பாத்தீங்கன்னா பார்ட் டைமா தான் நம்ம எடுக்கிறோம். சந்திரன் சுக்கிரன் நேரடி பெண் கிரகங்கள், சூரியன் செவ்வாய் குரு நேரடி ஆண் கிரகங்கள். ராகு வந்து சில கிளாசிபிகேஷன்ல அங்க கொண்டு வராங்க, பட் அதை முழுமையா எடுத்துக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, அலி கிரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது புதன் வந்து ஆண் அலி, சனி வந்து பெண் அலின்னு. அப்ப சனியும் புதனும் அலி கிரகங்கள், ஆண் தன்மை பெண் தன்மை ரெண்டுமே இருக்கக்கூடிய கிரகங்கள் அப்படின்னு எடுத்துக்கோங்க. இது வந்து ஒரு போர்ஷன். அடுத்தது ரொம்ப முக்கியமா பார்க்கும்போது நம்ம பரிகாரங்கள்லாம் சொல்லும்போது ஒரு கிரகத்துக்கும் என்னென்ன பூ, என்னென்ன தானியம், என்னென்ன இதெல்லாம் நிறைய சொல்லிட்டு வருவாங்க. நீங்க கிரகங்களை பிடிச்சிட்டீங்கன்னா நட்சத்திரங்களுக்கு தனித்தனியா படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்ப சூரியனுக்கு வந்து செந்தாமரை அப்படின்னு வச்சுக்கோங்க பூவுல, தானியத்துல கோதுமைன்னு வச்சுக்கீங்கன்னா சூரியனோட நட்சத்திரங்கள் எல்லாத்துக்குமே அதை நீங்க எடுத்துக்கலாம். கார்த்திகைக்கு தனியா எடுக்க வேணாம், உத்தரத்துக்கு தனியா எடுக்க வேணாம், உத்திராடத்துக்கு தனியா எடுக்க வேணாம். அப்போ சூரியன்னா நவகிரகத்துல கோதுமை கொடுப்பாங்க. முதல்ல வந்து ஆண் பெண்ணை அலியை பார்த்துட்டோம். இப்போ வந்து நம்ம தானியங்களும் அதுக்கான பூக்களையும் பார்க்க போறோம். தானியங்கள் அப்படின்னு பார்க்கும்போது சென்ட்ரலா சூரியனுக்கு கோதுமை, நல்லா ஈஸியா வச்சுக்கலாம். நீங்க நவகிரகத்துல போனீங்கன்னா முதல்ல கோயிலுக்கு போனாலே அதுதான் செய்வாங்க. சந்திரனுக்கு நெல், அரிசி நெல் எது வேணாலும் வச்சுக்கோங்க, நெல் மேக்சிமம் எடுத்துக்கோம். செவ்வாய்க்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் பரிகாரம் பண்ண முடியும். இதை நான் உங்களுக்கு அனுப்புவேன், இருந்தாலும் நீங்க வந்து கொஞ்சம் மைண்ட்ல உள் வாங்கிக்கங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றது. செவ்வாய்க்கு வந்து துவரம்பருப்பு தெரியும், புதனுக்கு பச்சை பயிறு, குருவுக்கு வந்து கடலை, நம்ம ஜென்ரலா மூக்கு கடலை கொண்ட கடலைன்னு சொல்லுவோம், அதுதான் குருவுக்கு அந்த தானியமா பாக்குறது. சுக்கிரனுக்கு வந்து மொச்சக்கொட்டை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, மொச்சை. சனிக்கு எள்ளு, அது எல்லாருக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது ஒன்றும் பெருசா சொல்ல வேணாம். ராகுக்கு வந்து உளுந்து, இதுல கருப்பு உளுந்தா என்னன்னு கேட்கறாங்க, உளுந்து தான், கருப்பு தான் ராகு, அவ்வளவுதான். கேதுக்கு வந்து கொள்ளு, அதாவது குதிரைக்கு போடுற கொள்ளு, இது வந்து தானியங்கள். இது சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு மூற தானியம்னு எடுத்தீங்கன்னா இதை எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். அதே போல ஒண்ணுத்துக்கும் ஒரு பூ இருக்கு. சூரியனுக்கு வந்து தாமரை, செந்தாமரை அப்படின்னு எடுத்துக்குவோம். அல்லின்னா பொதுவாகவே தாமரை வந்து சூரியனை கண்டோன்னு மலரும், அதனால சூரியனுக்கு தாமரைன்னு எடுத்துக்கிறோம். அல்லிப்பூ பார்த்தீங்கன்னா ராத்திரியில தான் மலரும். சந்திரனை கண்டால் அல்லி மலரும், சூரியனை கண்டா தாமரை மலரும். அதனால இரவுங்கிறது நம்ம சந்திரன் எடுக்கனால அல்லி, சந்திரனுக்கு உரிய பூ வந்து அல்லி. அதுலயே வெள்ளை கலர்ல அல்லி, அல்லி மலர் பார்த்தீங்கன்னா சிவப்பு அல்லி இருக்கும், வெள்ளை அல்லி இருக்கும். சிவப்பு அல்லி வந்து கேதுக்கு போட்டுக்கோங்க, செம்பாம்புன்னு சொல்லுவாங்க சிவப்பு பாம்புங்கிறதுனால. அது வந்து பாத்தீங்கன்னா அங்க போயிடும் கேதுக்கு. சந்திரனுக்கு வந்து வெள்ளையா இருக்கக்கூடிய அல்லி குளத்துல பூத்துருக்கிறது. செவ்வாய்க்கு வந்து இதுல வந்து துவரை பார்த்தோம், தானியத்துல செண்பகம்னு ஒரு பூ இருக்கு பாருங்க, செவ்வரளி கூட சில இடங்கள்ல சொல்லுவாங்க. மேக்சிமம் செண்பகம் தான் செவ்வாய்க்குரிய பூ. செவ்வரளியும் எடுத்துக்கலாம். அரளிலேயே அரளி பூவுல வந்து செவ்வரளி, சிகப்பா இருக்கக்கூடிய அரளி கூட செவ்வாய் எடுத்துக்கலாம். புதனுக்கு வந்து தானியத்துல பச்சை பயிறு பார்த்தோமா, பூக்கள்ல வந்து வெண்காந்தல் 2 இருக்கு. காந்தல் மலர்ல 2 மலர் இருக்கு. தமிழ்நாட்டோட பூவோட அடையாளமே செங்காந்தல் மலர். இது வந்து புதனுக்கு வந்து வெண்காந்தல், காந்தல் மலர்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுல வந்து வெள்ளை கலர் காந்தல் வந்து புதனுக்குரிய பூ. குருவுக்கு கடலை வந்து கொண்ட கடலை தானியம், பூ வந்து முல்லை. ஏற்கனவே சூரியனுக்கு செந்தாமரைன்னு பூவை படிச்சோமா, சிவப்பு சூரியன் போட்டோம். இந்த பக்கம் சுக்கிரனுக்கு வந்து வெள்ளை தாமரை, வெண் தாமரை. குருவுக்கு முல்லை, சனிக்கு வந்து கருங்குவளை, ராகுக்கு வந்து மந்தாரை பூ, கேதுக்கு வந்து சிவப்பு அல்லி, சந்திரனுக்கு வெள்ளை அல்லின்னு சொன்னோம் இல்லையா, கேதுக்கு வந்து சிவப்பு அல்லி. தேங்க்யூ, வச்சுக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.